வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், தமிழ்நாட்டோட தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இன்றைய இறுதி நாள், இன்னும் 16 நாட்கள் மட்டுமே இருக்குது. அடுத்து நம்மளை ஆளப்போவது யாருன்றது. நேற்று ஒரு தலைவர் சொல்கிறாரு, இவங்களுக்குள்ள 2 விதமான எண்ணங்கள் இருக்குது, 2 விதமான கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு. இன்னொரு தலைவர் பிஜேபியிடம் சரணடைஞ்சிட்டாங்கன்னு. முதல்வர் அவர்கள் சிபிஎஸ்சிக்குள்ளேயே மும்மொழி கொள்கையை கொண்டு வர விட மாட்டேன் அப்படிங்கிறார். விஜய் அவர்களுக்கு மீண்டும் பிரச்சாரம் ரத்து. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, இன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது கடைசி நாள். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பரபரப்பு, சென்னையிலே பயங்கர மழை மாதிரி திமுக சார்ந்த இடங்களில் காலையில் இடியோடு வானம் மேகமூட்டத்தோடு இருந்த மாதிரி பார்த்தோம். யார் என்று பார்த்தா ஜாபர் சாதிக். அவர் வீடுகளையும் அவர் சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுமே வருமான வரித்துறை ரைடு, அதுபோக போதை தடுப்பு பொருளும் அவங்களும் சேர்ந்து ரைடு பண்ணதாக சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு காங்கிரஸ் இதில் ஏதோ ரைடு பண்ணதில் அங்கேருந்து மணி ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆன தகவல் அடிப்படையில் இங்கே ஜாபர் சாதிக் சம்மந்தப்பட்ட இடங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக அமீர் சம்மந்தப்பட்ட இயக்குனர் அமீர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் ரைடுன்னு புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்க. நான் ஒன்றும் அதை கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அந்த பழைய டீம் அப்படியே அவங்கள ஒன்றும் சார்ந்து ஒன்றுன்னு இன்னொருத்தர் யாரோ ஒருத்தருந்தார், அங்கெல்லாம் போகிறாங்களா தெரியல. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பண்ணுறாங்களா தெரியல. பறக்கும் படையும் ஐடியும் சேர்ந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி பெங்களூர்லேருந்து வந்ததாக சொல்லப்படுது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள சில டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் புதிய தலைமுறையில் தான் வந்திருக்கு. அதான் நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நீ நம்ப முடியாது. இல்லை என்னன்னா, அவர் வெளியே வந்துட்டு நான் தகவலோடு வருவேன், தகவலோடு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. யார் அவர்? யார்? ஜாபர் சாதிக் தான். அந்த அமீர் வீட்டில் ரைடுன்னு போட்டிருக்காங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. தகவல் வந்துடும். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, வருமான வரித்துறை இணைஞ்சு தான் இந்த சோதனை பண்ணுறாங்க. இது இன்னொரு ஒரு பெரிய சிக்கலை திமுக கொண்டு வரலாம். இன்னும் பல ஆவணங்கள் சிக்கியிருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அது பொதுவான ஒருத்தனை. பல்வேறு ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள், எலக்ட்ரானிக் சாதனங்களை கைப்பற்றினர். சிசிடிவி பதிவுகளையும் கைப்பற்றினர். இது அல்லாமல் முக்கியமான டைரிகள், இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்தனர் அப்படின்லாம் சொல்லி பலருமே டைரி யூஸ் பண்ணுறது இல்லைண்ணா. இவங்க இப்படி சொல்லியே டைரி வருமானம் கெட்டு போச்சுன்னு சொல்லி சிவாசிலேருந்து சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. எல்லாம் எக்ஸல் ஷீட்டில் போட்டாங்க. அப்போ இப்படி சொல்லலாம். பல்வேறு இது கிடச்சிது. அதில் மெயிலில் மின்னஞ்சல், எக்ஸல் ஷீட்டுகள் பல இதெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குது. கண்டிப்பாண்ணா. இது எதை நோக்கி கொண்டு போய் விடணும்? திமுக ஏதாவது அச்சத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? அப்படியே நூல் பிடிச்சாங்கன்னா எங்கேயா போய் முடிஞ்சதுன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இதாகும். நீங்கள் ஜாபர் சாதிக்கே திமுக தான் பண்ணவொன்னு என்ன பண்ணாங்க? அவர் அப்படி இப்படின்னு கட்சி விட்டுனீங்கன்னா அதுனாங்க அப்படி கை கழுட்ட மாதிரி பண்ணாங்க. இவருக்கு ஒரு ஆதரவாளராக பார்க்கப்படுறவர் இன்னைக்கு அண்ணா நகரோட வேட்பாளர், திமுக சட்டமன்ற வேட்பாளர், மாவட்ட செயலர் திரு சிட்ரஸ் அவர்கள். அதான் சொல்கிறேன், நூல் பிடிச்சி கிடிச்சு எங்கேயா போய் முடியுமான்னு தெரியாதுன்ற. ரைட்டு, எங்கே அவரோட இடத்துல நூல் பின்னா சரிதான். ஆமாம், ரைட்ண்ணே. நேற்றுன பிரச்சாரத்தில் எடப்பாடி அவர்கள் சொன்ன வார்த்தை, திமுக கூட்டணி சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அது வேறு விதத்தை முகத்தோட நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இரட்டை வேடம் போடுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. உண்மையும் கூட நம்ம பார்த்தோம். அந்த திமுக கூட்டணியில் நடக்கிற சம்பவம்னே, அண்ணன் திருமாவை பற்றி நம்ம முதல்ல பேசிடுவோம். என்ன சொன்னார்னா, முதல்ல என்ன சொன்னார், எப்பா நான் இவ்வளோ தொகுதி கேட்டிருக்கேன், எனக்கு 8 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க, நேர்காணலில் இவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த வேட்பாளர் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு வேதனையான சம்பவத்தை சொன்னார். அப்புறம் சானாஸ் அவர்களுக்கு மறுக்கப்பட்டதுக்கு ஒரு வேதனையான வீடியோ ஒன்று போட்டார். எல்லாத்துக்கும் வேதனையான ஒரு வீடியோ போட்டார். தன்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்துவதும் வேதனையான ஒரு வீடியோ போட்டார், வேதனையாக அறிவிச்சார். நேற்று தான் வேட்பாளராக இல்லை மட்டும் கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அதில் ஒரு ராஜதந்திரம் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அந்த தந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும், தான் கட்சியில் அப்ளை பண்ணவருக்கோ, தான் கட்சியில் விருப்பமனு கேட்டவருக்கோ, நேர்காணல் நடத்தினவருக்கோ சீட்டு கொடுக்காம காங்கிரஸில் விருப்பமனு கொடுத்து நேர்காணல் அட்டன் பண்ணவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸே கொடுக்காது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது குழப்பமே உனது பெயர் தான் திருமாவா அப்படின்னு போடணும். குழப்பமே உனது பெயர் தான் திருமா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இல்லை, இவர் என்னைக்கு திமுக கூட்டணியில் இணைஞ்சாரோ அதிலேருந்து அவர் குழப்பம்தான், குழப்பத்தின் மறு வடிவம் தான். இவரை நிற்க வைக்கிறது சரி, இது பண்ணதும் சரி, இந்த கட்சியோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறதும் சரி, ஆதவ அர்ஜுனா வந்த பிறகும் சரி,
ஆதவ அர்ஜுனாவை இவங்க மிரட்டி வெளியே அனுப்ப சொல்லும் போதும் சரி, அந்த புத்தக வெளியீட்டு விழா, இவர்கள் நாணய வெளியீட்டு விழா, இந்த மாதிரி பல விஷயங்களில் இவருக்கு குழப்பம். கட்சியே ஒரு கையில் இல்லைன்றதுலாம் இப்போ நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு வருதா உண்மை ஒவ்வொன்றா வெளியே வருதா? ஆமாம். யாருக்கு நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த சிந்தனை செல்வம் மட்டும்தான் இவர் ஆளு, மற்ற எல்லாம் அண்ணன் போயிட்டு வாங்கினேன் நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்கன்னு. நடந்ததா? ஆமாம். சிந்தனை செல்வனை தவிர யாருக்கா சீட்டு கொடுத்தாரா? யாருக்கும் கொடுக்கல. வன்னியரசு ஏன் கொடுத்தாருன்னா, போன தடவை தோத்துட்டாருனால கொடுத்துருக்காரு. இந்த தடவையும் எதிர்பார்த்துருப்பாரு நினைக்கிற சொல்லிட்ட. அதனால் இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் வன்னியரசு. அப்போ இது எல்லாமே இது. ரெண்டாவது, கூட்டணியில் நம்ம சொன்னதுன்னா, உங்களுடைய மக்கள் நல கூட்டணியாகவே நீங்கள் இயங்கி இருக்கணும் திமுகக்குள்ள. ஆனால் நீங்கள் மற்றொரு திமுகவாகவே இயங்குனீங்க. ஆமாம். அதனுடைய விளைவு உங்கள் ஆளுங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. நீங்கள் ஆலோசனை அவசரம்லாம் வேறு லெவலு. இப்போ டைம் இருந்தால் கேட்டு சீட்டு கூட வாங்கி நின்றுப்பாப்புல. ஆமாம். அந்த மாதிரி. அப்போ இந்த ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன, இவருக்கு அரசியலை கணிக்க தவறதுல பெரும் குழப்பம். நல்ல ஒரு ஆளை விட்டார், கையை விட்டார். ரெண்டாவது, தாவேகா இவருக்கான சாய்ஸ். நான் யார் கூட கூட்டணின்னு நான் நெருக்கத்தில் தான் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா திமுக பயந்துருக்கும். அதையும் விட்டுட்டாரு, மூடிட்டேன்ட்டார், கதவே மூடிட்டார். எல்லா டோரையும் அடைச்சு நடுவில் உட்காந்துருக்கேன்ட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு, திமுக அது ரொம்ப தொக்கா போச்சு. கூறவுலேயே நூலை போட்டு பிடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க. ஒரு பிரேமலதாக இருக்கிற அந்த ராஜதந்திரம் கூட இவருக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ராஜதந்திரத்தின் மறு உருவம். ஆமாம், அண்ணன் சொன்னது வார்த்தைனே. உலகத்திலேயே இந்த மாதிரி வினோதமான முடிவு எந்த கட்சியும் எடுக்காது. தனக்கு கட்சிக்கு போராடி வாங்கின சீட்டை இதே வேலையை தான் இவர் பண்ணார். நிக்கிறேன்னு அறிவிச்சுட்டு பேக் அடித்தார். யார்? வைகோ. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர், அதே மாதிரி இவர். இப்போ இவர் பேக் அடித்தார்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று, விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் நம்ம தோற்றுருவோன்னு தெரியும். 2, திமுகவுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லை. அது 3வது விஷயம், இவர் வாய் விட்டார், தொங்கு சட்டசபை, ஆமாம், அரசியல் மாற்றம்னு. இது எல்லாத்துக்குமே வச்சு இவரை தோக்கடிக்கணுன்ற மாதிரி எல்லாம் போனதுனால 4வது அதிமுக கூட்டணியில் போட்டி போடுற பொற்குடி அவர்களுக்கே வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அது வேற. அப்போ இது எல்லாம் சேர்ந்து குழப்பத்தின் மொத்த உருவமாக இருக்கிறதுக்கு திமுக மேலிடத்து கூட மோதல். அதோட சேர்ந்து அது உச்சமாக தான் இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு இவர் சீட்டை ஒதுக்குறாரு. அவருக்கே தெரியாது. எனக்கா கொடுத்தாரு, நான் இங்கே கேட்டுருந்தேன் கொடுக்கல, இவர் கொடுத்துருக்காரா? ஆச்சரியமா இருக்கு. இல்லைண்ணே, அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார்லண்ணே, இந்த நான் 2001 எனக்கு சமையலூர் தொகுதியை நான் கேட்டு வாங்கினேன் திமுக கூட்டணியில் அப்படிங்கிற சொல்லும்போது கேட்டு வாங்கினேன். 2006 நினைக்கிறேன், 2006 கேட்டு வாங்கினேன். கேட்டுட்டு நான் நிற்கலை, அந்த தொகுதியை வந்து கக்கன் அவர்களுடைய பேத்திக்கு பேரனுக்கு யாருக்கோ கொடுத்தங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது கூட டிஎம்சி நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தான் ஐயா மூப்பனாரோட அறிவுரையில் தான் கொடுத்தாருங்கிறது அந்த டைமில் நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம இன்னும் நான் வச்சுருக்கோம், அண்ணன் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையும் சொல்கிறார் அவர். இப்போவே காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசியிருக்கலாம். பேசி ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட்டாக காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை கொடுங்க, அந்த வேட்பாளர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் காட்டுமன்னார் கோயிலில் அவர் என்ன ஜெயிக்கலாம், தொகுதியை வீணடிக்கிறீங்கன்ற மாதிரி திமுக தரப்பில் கூட ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கலாம். அதையும் போட்டிருக்காங்க தினமலரில். ஆமாம், முதல்வரோட நெருங்கிய வட்டாரத்திலேருந்து ஒரு பெண் நிறுவனம் நடத்தக்கூடியவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாரு. சபரிசன். ஆமாம், சபரிசன் அவர்கள் நிறுவனம் நடத்தக்கூடிய அப்படித்தானே போட்டாதானே சுவாரஸ்யமா மக்களும் பாக்குறாங்க. இந்திரன் படத்தில் நடித்த முக்கிய நடிகர் கதாநாயகனாக நடித்தாருன்னா ரஜினி தான். அந்த மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியில் ரிப்போர்ட் எடுக்கும் போது நீங்க தோத்துருவீங்க, நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர், நீங்களே தோத்துட்டா எப்படி? பெண்ணு இதெல்லாம் தேவையா? அந்த ட்ராக் ரெக்கார்டு பார்த்தாலே தெரியும். அது என்னன்னா காட்டுமன்னார் கோயில தோப்பாங்க, மற்ற இடத்துல மட்டும் ஜெயிப்பாங்களா? இது எப்படின்னு மற்ற இடங்களும் போட்ட கேஸ் தான். காட்டுமன்னார் கோயில் அடிக்கடி தோத்த தொகுதி, ஒரு 2 தடவை மட்டும் கை கொடுத்துருக்கு. பாமக சார்பா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வந்து பயங்கர வரவேற்பு இருக்கானாங்க. அவர் டாக்டரும் கூட. அவரும் பிரிக்கிறாரு, விஜய் பிரிக்கிறாப்ல. திமுகக்குள்ளேயும் பிரச்சனை, அப்புறம் இவர் எங்க ஜெயிக்கிறது? இவர் கட்சிக்குள்ளே இப்போ பிரச்சனை வந்துடும் போல இருக்கான்னு. இதையும் தாண்டின அதை கமல் சார் சொன்ன மாதிரி தான், இதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி பாண்டிச்சேரியில் நிப்பாட்டின 3 வேட்பாளர் இவர் தான் நிப்பாட்டினார். அந்த 3 வேட்பாளரில் எப்பா நம்ம கூட்டணி கட்சி வந்து ஒரு தொகுதி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு மீதி 2 தொகுதிக்கு போயிட்டு ஐயா நீங்கள் விசிகாவுக்கு ஓட்டு போட்டுறாத, அந்த தொகுதியில் யார் நம்ம கூட்டணி இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விசிகாவினருக்கே இப்போ விசிகாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்குறாரு. இந்த வித்தை எல்லாம் எப்படி? அதே மாதிரி சரி 10 தொகுதி காங்கிரஸ் நிற்கிது. இப்போ ஒன்று காங்கிரஸ் வந்து இப்போ இவர் விட்டு கொடுத்துட்டான்னா அங்கே போய் காங்கிரஸ் நான் சொல்லுவேன் ஐயா காங்கிரஸ் போடாதீங்க விசிகா போடுன்னு சொல்லுவாங்களா? எப்படின்னு? சரி, ஒன்று இவருது இது 2 சிபிஐக்கு காங்கிரஸ் எதிர்த்து நிற்கிது, அங்கே போய் காங்கிரஸ் நான் சொல்லுவோம் எங்களுக்கு போடாதீங்க சிபிஐ போடணுமா? அப்புறம் 4 இடமோ 5 இடமோ திமுக உங்களுக்கு நேரடி மோதல். அப்புறம் பிரச்சாரத்துக்கு ஏன் வரீங்க? எல்லாரும் வந்து இங்கே வந்து கும்பிட்டு எங்களுக்கு போடாத எங்களுக்கு போடாதுன்னு சொன்னால் யாருக்கு தான் போடுறது?
இது எப்படி பாக்குறீங்க? ஆனா இவ்வளவு இருந்து இணக்கமான கூட்டணியும் பேசப்படுறது எப்படி பாக்குறீங்க? எங்க எனக்கும் பயங்கர இணக்கமான கூட்டணி. ஒரே உருட்டின்னு இருக்கிறது. இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜீவும் அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்றாங்க மேடையில். ஒரே மேடைன்றாங்க. அது தெரியல. அவர் வரும்போதே டென்ஷனாக தான் வந்தார் ராகுல். அவருக்கு என்ன கோபமோ தெரில. அது அது ஒரு பக்கம். அவர் வேற ஐக்கிய மேலான புதுவை மண்ணில் உள்ளவர் தான் முதலமைச்சராக வரணும், மற்றவங்க யாரும் முதலமைச்சராக வரக்கூடாது. யார் சொல்கிறா? ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் இப்போ பேசியிருக்காரு. ரங்கசாமி யாரு தெரியல. ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரோ? யாரை சொல்றாரு இவரு? யாரை சொல்ல வராருன்னே தெரிய மாட்டேங்குது. இவங்க கட்சியில் ரங்கசாமி தான் இருக்கு. அவர் அப்படியே சொல்றாரு, புதுவை மண்ணில் உள்ளவர் தான் சொல்றாரு. ஒருவேளை விஜய் மறைமுகமாக சாடுறாரான்னு தெரியல. விஜய் அங்கேயே முதலமைச்சர் வர போறாரு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருந்துச்சுன்னா 20 லட்ச ரூபா இங்கேயும் கேரளா சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இங்கேயும் 20 லட்ச ரூபா நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. கேரளா அங்கே புதுச்சேரியில் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு ராகுல் காந்தி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சாரத்தை கையில் எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் வந்துட்டாலே தெரியும் ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிரும். எஃப்சிஆர் ஆர்எஸ்எஸ்க்கு தான் உதவுகிறது. அவரும் வாட்ஸ்அப் தலைவர் தானே. ஆமாம். அதனால மற்றவர்களெல்லாம் கிறிஸ்தவ சிறுபான்மை அப்படின்னு இந்த மாதிரி அஜெண்டால தான் அவர் இங்கேயே வந்து பேசிகிட்டு இருப்பார். பிஜேபிக்கு எதிர்ப்பாக தான் இங்கே பேசிகிட்டு இருப்பார். அதனால் அவர் அந்த பாண்டிச்சேரியில் இவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இடத்த கணக்கை தாவேகா தொடங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓ, அங்கே தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஏன்னா அது வந்து என்டிஏக்கு போக வாய்ப்பு இருக்காதா? சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு இந்த கூட்டணிக்கு இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம். இவங்களுக்கு வர மாட்டாங்க. இப்போ அங்கே தொங்கு சட்டசபை மாதிரி வருது. 12 தான் என்டிஏ, ஒரு 10 இவங்க, 22, இன்னும் கொஞ்சம் பேர் சில்லறைகள்ற இவங்க ஒரு 3-4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேணால் ஏதாவது கேட்டுக்கிட்டு நிற்கலாம். அந்த மாதிரி கேட்டு நியமன எம்பிக்கு எம்எல்ஏக்கள் வந்து இது கிடையாதுல்ல. ஆமாம், கண்டிப்பாக. இது தொடர்ந்தன நம்முடைய பிரச்சாரத்தில், எடப்பாடி அவர்களோட பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக பேசப்படுறது வந்து அந்த ஆடியோ சர்ச்சை மூலமாக எழுந்த முதல்வருடைய குற்றச்சாட்டு, அதை தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய குற்றச்சாட்டு மாறி மாறியும் இது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவர்களை பற்றிய ஒரு அரசியலை நோக்கி இந்த அப்படியே பிரச்சாரத்தை திசை திருப்புற மாதிரி இருக்குது. இது முதல்வர் அவர்கள் முதல்ல கையில் எடுத்தார். ஆடியோ சர்ச்சையில் சொன்ன விஷயத்தை வச்சு எடப்பாடி அவர்கள் சொல்லலை, நான் கலைஞர் இறப்புக்கு நீங்கள் வந்தீங்க நான் இடம் கொடுக்கல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் முதல்வர் அவர்கள் கையில் எடுத்த விஷயம் இன்னைக்கு காமராஜர் அவர்களுடைய இறப்பு வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு. இந்த இறப்பு அடுத்து எதை நோக்கி போகணும்? இன்னைக்கு காமராஜர் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து ஜானகி அம்மா ஆயிடுச்சு, அப்போ அம்மா ஆயிடுச்சு, அடுத்து யார் பெரியமா சித்தப்பா அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குமா? இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, முதல்வர்கள் மட்டும் தான் அங்கே சமாதி வைக்கணும். என்ன கதை? என்ன கதை புரியல. பீச் என்ன சமாதி சுடுகாடாக போறீங்களா? ஏதோ பெரிய தலைவர் இருந்தாங்கன்னு வச்சாங்க, ரைட், அதோட முடிச்சிட்டுனோம். சும்மா ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து வச்சு காமராஜருக்கு இவர் சொன்னது அதுதான். அவர் கரெக்டான பாயிண்ட் தான் சொல்றாரு. காமராஜருக்கு இங்கே வச்சிருக்கணும் ஆக்சுவலாக ஆரம்பத்தில். தள்ளி அவரே முன்னின்றி எல்லாம் பண்ணி அரசு மரியாதை உருட்டி அங்கே கொண்டு போய் வச்சிட்டாரு. ஆனால் மழையும் விட்டு வைக்கல பார்த்தீங்களா? முதல்ல ஒரு மழையிலும் கூட மழை பெஞ்சு தானே அடமலை. நான் சொன்னேன், அடமலை மாட்டிட்டு நவாப் பல்தத்து பாக்கெட்டில் போட்டு சட்டெல்லாம் சவப்பாகி உத வாங்கினதெல்லாம் அதெல்லாம் நடந்தது. அன்னைக்கு பேஞ்ச மழை அந்த மாதிரி கொட்டி தீர்த்துச்சு. காமராஜருக்கே அழுத மாதிரி இருந்தது. எல்லாம் அந்த இது இறப்புக்கு வந்தவங்கலாம் ஒரு 2:30-3 மணி ஆரம்பிச்சது. 6-7 மணி வரைக்கும் அடி மழை வெளுத்து கட்டிடுச்சு. ஆனால் மறுக்கப்பட்டதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் அரசியலை தாண்டி அவர் முதல்வர் இல்லை. ஆனால் பட் அரசியலுக்காக தான் சொல்லப்பட்டுச்சா? அரசியல் காரணம்னா அண்ணா இங்கே இது பண்ணியிருக்காங்க, இங்கே அவர் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்கு அப்போ யாரும் பெருசாக இந்த ஒரு இதுவாக கொண்டு போகல காங்கிரஸ்லேயும் மற்ற இதுலேயும். ஓகே, இவரே முன்னாடி வந்துட்டு அரசு மரியாதை அதுன்னு முன்னாடி நின்று பண்ணிட்டு இவரே அங்கே போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இப்படி பண்ணோம்னா அது ஒரு மாதிரி முடிவு பண்ணி அங்கே கொண்டு போய் திருப்பிட்டு. அதே மாதிரி ஜானகி அம்மாவுக்கு இங்கே கேட்டப்போ முன்னாள் முதல்வர் தர முடியாதுன்றாங்க. அவங்க பெர்சாலிட்டிகளை முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இவருக்கு கலைஞருக்கு மட்டும் என்ன நியாயம்னு கேட்குறாரு. அவர் நியாயம் தானே? ஆமாம். இல்லைண்ணா, இந்த பிரச்சாரத்தை திசை திருப்பினமா இருக்கலாம். கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எடப்பாடி அவர்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தார். எல்லா பிரச்சனையுமே அந்தந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி நோட் பண்ணி பேசிட்டு இருந்தார். சடனாக இப்போ பிரச்சாரமே என்னன்னா இறந்தவர்களை பற்றி திருப்பி திசை திருப்புற மாதிரி தெரியும். அதாங்க, அதில் மாட்டிக்கூடாது. ஆனால் அவரும் அடிக்கிறாரு. துரோகம் பண்ணதான் யார்? கச்சத்தீவு இதுவா தார வார்த்தது, பார்லிமெண்ட்டை நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சோம், நீ என்ன பண்ண நான் கேட்குறாரு. அப்படிலாம் தான் அப்படி தான் போகணும். கொஞ்சம் அப்படி இப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, மற்றவர்களும் இது கருத்து சொல்லணும். இவங்க மோடிகிட்ட திட்டு வாங்கிட்டு மூலில் உட்காந்துக்கிறாங்க. அதனால் இன்னொன்று இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமானு தெரியாது. அதனால் அது ஒரு விஷயம், அது வாஸ்தவம். அதனால் இந்த பிரச்சாரம் சரி அதை விடுங்க. மறுபடியும் சொல்ல வச்சிட்டாரா? ஒரு மனுஷனை போய் நோண்டுனா பால் டாயில் குடிச்சதெல்லாம் நீங்கள் வந்து என்னை பற்றி பேசுது, அதான் கேட்கணும். அதோட ஒரு படி மேலே போய் அன்றைக்கே முடிஞ்சிருந்தா இவ்வளோ தோல்ல கற்றுட்டாரு. பார்த்தீங்களா? பார்த்து அவ்வளோ
நீ அந்த அளவுக்கு அவரை வெறுப்பை தூண்டி இவர் என் மேலே ரொம்ப பாசம் போல என்னை பற்றி பேச உங்களுக்கு தான் அவர் மேலே பாசம். ஆமா எப்போ பார்த்தாலும் பார்த்தாலும் பேசிட்டு போட்டோவோட அலையிற அப்பா போட்டோ கூட இருக்குமா இல்லைன்னு தெரியல. எடப்பாடி போட்டோவோட வச்சிருக்காரு. காலில் தான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் இன்னும் பெரிய ஆதாரம் காமிக்கிறியா? இங்கேருந்து போய் அவருன்னு அமித்ஷா காலில் உள்ள ஃபோட்டோ தான் காமிச்சா, அதாவது பெரிய ஆதாரம் மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்க குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கிக்கிறோம். அந்த ரிமோட் தான் எடப்பாடி. இந்த மாதிரி இதை தாண்டி வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பேசுறது ஒன்றும் திரும்ப திரும்ப இந்த கருத்தை அப்படியே விதைச்சிட்டாங்க மக்கள் மனசுல கொண்டு போய். அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, அவரு என்ன சொல்றாருன்னா, என்ன ஜெயிச்சாலும் ஒருவேளை கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா தாவேகால வந்து ஆளுங்களை எடுத்துக்குவாங்களாம். அப்புறம் அங்கங்கே இருக்கிற கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிடும். இங்கே கர்நாடகா ஆந்திராவில் தானே அல்லது இங்கே தானே? இங்கே எப்படி இது பாருங்க. ஆக மொத்தத்தில் திமுக தோக்குது, தாவேகாலாம் ஜெயிக்குது. ஆமாம், அதை ஒத்துக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்க. பாஜக 27 சீட்டு நிற்க போகிற ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு பேருமாமா. சரி, இதை நம்ப வைக்கிறாங்க பாருங்க. அதனால தான் வரக்கூடாதுன்ட்டு நேற்று கூட இங்கே பார்த்தீங்கன்னா தீதி அதேமா தான் பேசிக்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் வந்து வங்க மொழியே இல்லாமல் பண்ணுவாங்க. போடுவார் முடிஞ்சது. இங்க இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பேஸ்டா இந்த அப்படி இந்த பாய் நல்லா இது நீ ஏற்றுக்கோ அப்படின்னு ஒரே விதமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் போதுனா திமுக சைடு இருக்கிற பிரச்சாரத்துல அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு படி மேலே போயாச்சு. தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான், ஆமாம் தமிழ்நாடுக்கும் டெல்லி இந்துத்துவங்களுக்கு தான் இப்போ போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு படி மேலே போய் பேச ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் இவர்கள்லாம் கேட்குறேன். ஆட்சியில் இருக்கும்போது பெரியாரிசம் பேசுறது, அவமானப்படுத்துறது, அந்த வேலைலாம் பண்ணுறீங்க. பக்தர்களை அவமானப்படுத்துறது, பொதுமக்களை நம்பிக்கைகள் இந்த மாதிரி இது. நாங்கள் அப்படி தான் சனாதன வீழ்த்த பண்ணுவோம். அதனால தேர்தல் வந்தால் மட்டும் கோயில் கோயிலாக போயின்னு பரிவட்டம் கட்டின்னு பூசாரிகள்கிட்ட நின்றுக்கிட்டு அங்கெல்லாம் அந்த அவர்கள் யார், அந்த அர்ச்சகர்கள் யார்? நீங்கள் சொல்கிற சனாதனம் தானே? ஆமாம், செந்தில்குமார்னு இருக்காரு, பக்கா பெரியாரிஸ்ட். இப்போ பார்த்தீங்களா? ஆமாம், பக்கா ஆன்மீகவாதி மாதிரி பொட்டு வச்சுக்கின்னு பரிவட்டம் கட்டிக்கணும். இல்லை குறிப்பாக விசிகாலாம் ரொம்ப படம் இருக்கணும் இந்த டயத்தில். அண்ணன் திருமாரெலாம் அவர் கோயில் கோயிலாக போவாங்க. என்ன இது? இல்லை மக்கள் ஏமாத்துறீங்க. மக்கள் இதை ஏமாற முந்த மாதிரி ஏமாறலாம். எதிர்க்கிறோம், அது இந்துத்துவா எதிர்க்கிறேன் அது இதுன்ற போர்வையில், பெரியாரிசம் பேசுகிறன்ற போர்வையில் மத நம்பிக்கைகளை நீங்கள் புண்படுத்தியிருந்தீங்க. இப்போ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாததுக்கும் இந்துத்துவாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அதை தாண்டி திருமங்கலத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? தீபாவளின்றது பொதுவாக எல்லா மக்களும் விரும்புறது. அவன் திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பான், எல்லா கட்சியும் விரும்புகிறவனா இருப்பான், பொதுவான சிந்தனையாக இருப்பான், இஸ்லாமியர்களை மதிப்பான், கிறிஸ்தவர்களை மதிப்பான், சந்தோஷமாக இருப்பான், தொழில் பண்ணுவான், ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட போய் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க. அது எப்படி? எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவங்கலாம் நம்ம இந்துத்துவவாதிகளா? விநாயகரை கும்பிட்றவங்க எல்லா வழிபாட்டுகள் உள்ளது. அவங்க நாட்டில் எல்லாரும் கூட அது என்னன்னா இங்க இருக்கிற இந்த தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் எல்லாமே இந்துத்துவவாதிங்கிறவனா அப்ப கேரளால ஓணம்படி வாழ்த்து தெரிவிக்காங்களே, அது எப்படின்னு? அது நான் தான் சொல்றேன், அதை விடுங்க. கேட்டால் விநாயகர் இறக்குமதி கடவுள் அதெல்லாம் சொல்றீங்க. மற்ற 2 மதமும் என்ன மதம்ன்றேன்? கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதத்துக்கு வாழ்த்து சொல்றீங்களா? அது இறக்குமதி. இன்னும் கேட்டால் மூட நம்பிக்கையா? அப்போ கேட்குறேன், இறைவன் மனிதனுக்கு பதிலாக ஆட்டை பலியிட சொன்னார், அதனால தியாக திருநாள்னு கொண்டாடுறாங்க. அதான் அவங்க நம்பிக்கை. ஆனால் நீ வெளியிலேருந்து பார்த்தா அதையும் நீ மூட நம்பிக்கை தானே பார்க்கணும். தள்ளி இருந்து பார்த்தா அதான் ஒன்று போல பார்த்தா எல்லாரும் ஒன்று போல பார்க்கணும். அப்போ அதை எப்படி அது மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க? அதுதானே, அது வந்து ஒரு கண்ணில் நெய் ஒரு கண்ணில் என்ன சொல்லுவாங்களா சுண்ணாம்புங்கிற மாதிரி அந்த இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த பழமொழி தான் இருக்குது. அதுதான் விஷயம். இல்லைன்னா இந்த ஓட்டு அதை தாண்டி என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அந்த மத கலவரத்தை தடுத்து நிறுத்தினது தான் நம்மளுடைய அரசாங்கத்தோட. எடப்பாடி பேசினாரா அப்படி? இல்லை, திமுக சார்பாக. திமுகவா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? மத கலவரம் உருவாக்க பார்த்துச்சாம திருப்பரங்குன்றத்தில், அதை தடுத்து நிறுத்தினாராம் முதல்வர் அவர்கள். அதான் என்ன ஆதாரம்? இவங்க பிரச்சாரத்தில் இப்படி வைக்கிறாங்கன்னு தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த பிரச்சாரத்தை போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேசுறது எல்லாமே இவர்கள் ஆதாரமற்று இந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ரொம்ப போய் பேசுனா ஓடி போயிடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை தோன்றதுக்கு அப்போ நான் நீதிமன்றம் துணை போச்சா? நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு இது விஷயத்த சொல்லுது. அதுக்கு நீங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் இன்னொன்று பாருங்கள், ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாதாரண தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அரசாங்கமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு இதுக்கு எதிராக வந்து இது எப்படி சரியாக இருக்கும்? இதே பற்றி ஏற்றி விட்டு போக வேண்டியதானே? ஏன் கலெக்டர் போய் மன்னிப்பு கேட்டார்?
அதுக்கும் காரணம் இருக்குல்ல. இதெல்லாம் செஞ்சீங்க, ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? மன்னிப்பு கேட்டீங்க. காவல்துறை அதிகாரி போய் நின்னாரு. ஏன் அந்த நீதிபதி மேல குற்றச்சாட்டு வச்சீங்க? அதுவே தவறு. ஆமா. பெஞ்சு அப்போ அந்த நீதிபதியை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ம். அவங்க கண்டிக்கலையே. கரெக்டா தான் பண்ணாருன்னு தான் சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் போனீங்க. ஆனா அவங்கள கண்டிக்கலையே இவங்க. ம். எந்த ஒரு வார்த்தையுமே பேசலையே. எல்லாத்துக்கும் பின்னாடி இதுதான். ஆனந்த் வெங்கடேஷ்னா அவர் எதிரா மதத்தை வச்சு பண்றது. இது சமூகத்தை வச்சே பண்றது. ஜிஆர் சாமிநாதன் அவருக்கு எதிராக சமூகத்தை வச்சு பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதை ஒரு பெரிய விஷயமா மாத்தி அதன் மூலியமாக ஆதாயம் தேடுவார். அதான் தேடுறது. அந்த பிரச்சாரத்துல நேர்மையே இருக்காது. எஃப்சிஆரை பத்தி திரும்ப திரும்ப இவரும் ராகுல் காந்தியும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டம்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க. எப்படி வராங்க, எப்படி இந்த வக்பு திருத்த மசோதால பண்ணீங்களோ அப்படியே இதுக்கு பண்றீங்க. இல்லைன்னா என்ஜிஓக்கள், அந்த என்ஜிஓக்கள் வந்து லைசன்ஸ் வாங்குவாங்க இல்லையா, அந்த லைசன்ஸ்ல கூட எந்த மாற்றமும் பண்ணல. நீங்க ஏதாவது ஒரு லைசன்ஸ் நான் வாங்குறதுல மாற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போகுதுன்னு சொல்லி முடிக்கலாம். அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. பணம் வர்ற அந்த பைப் லைன்ல மட்டும்தான் மாற்றம், பெருசா ஒண்ணு இல்லை. ஒரு பேங்க், இந்த பேங்க் கேரளால போய் அவர் அதை பேசி வைக்கிறாரு. கேரளால கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம், அதை கைப்பற்றுறது. இதுதான், அதாவது பிஜேபி இந்தியா லெவலில் ஒரு சட்டத்தை கொண்டு வரதை அந்தந்த மாநிலத்துக்கு இவங்க பயன்படுத்திக்கிறதுங்கிறது இவங்களுடைய தற்காலிக இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரி தான் தெரியும். ஆமாண்ணா, ரைட்ண்ணே. திமுகவோட பிரச்சாரங்கள்ல, அந்த பிரச்சாரங்களில் மெயினான ஒரு பிரச்சாரம், நேற்று பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து சென்னை திரும்பினார். அப்போது வந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாங்க, சார் சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை கொண்டு வர போகிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக இருக்கும் வரை மும்மொழி கொள்கை உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டோம் சிபிஎஸ்சிலையும். அப்புறம் 234 தொகுதியும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு பெரிய தடையே இதுதான். அவர் பிரச்சனையே இதுதான். அவருடைய பார்வைகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி நுனிப்புல் மேயிற மாதிரி இருக்கும். அதனால தான் அவரை ப்ரெஸ் மீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. திடீர் கேள்விகள் அப்படி தான் சொல்கிறது. அதனால தான் கலைஞர் வந்து அவரை ரொம்பவும் இது பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டார். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இவர் ஏதாவது ஒன்று சொல்லி வைப்பார், ஏதாவது பிரச்சனையாக மாறணும். இவர்களும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எப்படி விஜய் இவங்க பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி. நீங்கள் அதெல்லாம் கூட வேணாங்க. உங்கள் மகளும் உங்கள் சார்ந்த அமைச்சர் நடத்துகிறாங்கல்ல ஸ்கூல், அங்கே மட்டும் அந்த வேலையை பண்ணுங்க பார்ப்போம். எல்லா ஊர்களையும் ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட செயல் சம்மந்தப்பட்டவங்களும் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது. இல்லாதே கிடையாது சிபிஎஸ்சி இல்லாத ஸ்கூல். தமிழ்நாடு ஃபுல்லாக கூட வேணாம். உங்கள் மகள் நடத்துகிற ஸ்கூல்லையும் அதுலேருந்து ஆரம்பிங்க. அங்கேருந்து ஆரம்பிங்க. புரட்சி உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, பார்ப்போம். மும்மொழி கொள்கை பற்றி இவங்களுக்கு என்ன தான் பண்ணுறது? பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஆனால் அது மேட்டர் இல்லை. அதை பற்றி தப்பாக சொல்லி அதன் மூலிமா பண்ண வைக்கிறது. அதை பார்த்துட்டு இவர்களும் மற்றவர்களும் பயந்து போய் இருமொழி கொள்கை தான் பண்ணுறது. அதனால் சலிச்சு போயிடுச்சு. ஆனால் சலிக்காமல் இந்தி திணிப்புன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப இவர்கள் பயன்படுத்துகிறார். இன்றைக்கின்னு நமக்கு தெரியும், நம்ம யூடியூப்பில் இருக்கிறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% சேனல்ஸ் வந்து அதர் லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குற சேனல்ஸ் நிறைய வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் ஹிந்தி கற்றுக்கிற ஒரு சேனல்ஸ் நிறைய வந்துடுச்சு. அதோட பேஜ் வியூவிலேருந்து அது மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கிறவங்களும் நிறைய ஆகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடுகள்லேயே இருந்து படிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது எப்படின்னா, இது எது மாதிரி எடுத்து காமிக்க வாய்ப்பு இருக்கும்? இவருடைய ஆதிக்க மனப்பான்மை, அரசியல். இவங்க அரசியலுக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கணுமா அதையும் செய்வோம் அப்படின்ற ஆதிக்க மனப்பான்மையில் தான் இந்த மாதிரி மொழி கற்றுக்கிறத தடுக்கிறத, அதாவது மொழி கற்றுக்கிறதுன்ற வாய்ப்பை இந்தியை வச்சு ஒரு அரசியலை பண்ணி எல்லா மொழியும் கற்றுக்கிறதுக்கு தடுக்கிறாங்க. அதான் இன்னொன்று, அடிப்படை விஷயங்களில் இவர்களுக்கு புரிதலே இல்லை. முதல்வருக்கே இல்லையே. சிபிஎஸ்சியில் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? எப்படி பண்ணுவீங்க? இவங்க தான் போயிட்டு கவர்னரை வந்து வேந்தராக இருக்கும், நாங்கள் தான் வேந்தராக இருப்போம் போய் பல்ப் வாங்கிட்டு. அப்போ இப்படி ஒரு கேஸ் இருக்குது. இவர்கள் மட்டும் இல்லை, இவர்களால் என்ன ஆயிடுச்சுன்னா இவருடைய சிந்தனை பரவி இன்னைக்கு ஊடகங்களில் இருக்கிற எடிட்டர், மெயின் ஸ்ட்ரீம் எடிட்டர் வரைக்கும் வளரிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை புரிதலே இல்லை. இது எனக்கு அன்றைக்கி ஒருத்தர் வந்து சொன்னாங்க, டெல்லியிலேருந்து ஒருத்தர், இவருடைய வழக்கறிஞர்கள் கூட எனக்கு என்னென்னு யதார்த்தம் புரியாமல் வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இது இருக்குல்ல, நவோதயா பள்ளிகள், அது சம்பந்தம் வழக்கு போட்டிருக்கேன். இவர்கள் தரப்பு வழக்கறிஞருக்கு அடிப்படை புரிதல் இல்லாமல் வந்து கோர்ட்டில் வாதாடுறாரு, ஏன்ட்டுலாம் பேசுகிறாரு. தள்ளி வச்சுருவோம், அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரிலாம். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். வாதம் பண்ணுறதுல கூட நாலேஜ் இல்லை. ஏன்னா அதில் ஒரு நியாயம் இல்லாதனால இவர்களால் வாதம் பண்ண முடியல. ஆனால் வெளியில் வந்துட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி பள்ளிகள் பத்தலை. நவோதயா பள்ளிகளும் பிஎம்சி ஸ்கூலும் தேவை. ஆமாம்.
இவர்கள் வரும்படியாக உட்காந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாருங்கள், இப்போ அதிமுக ஆட்சிலாம் வந்துச்சுன்னா நவோதய பள்ளிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக உள்ளே வர்றதெல்லாம் வரும். மக்கள் கொஞ்சம் மக்கள் நல்லது தானே. அது வந்து வர்றதுனால கர்நாடகால இருந்து எல்லா இடமே இருக்கு. நம்ம சுற்றி இருக்கிற ஏன் ஈவன் கேரளாவில் கூட வந்து கொண்டு வர ஆமாம் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அங்கே என்ன கேரளாவில் ஆமாம் இல்லைன்னா அங்கே என்ன ஏதோ பிரச்சனைகளாக வந்திருக்கு. இது நல்லது தானே. இது வந்து கொண்டு வரதுல அதிமுகன்னா திமுக யாரும் கொண்டு வந்தாலும் மக்கள் நல்லது தானே. ரைட்ண்ணா. திமுகவோட பிரச்சாரம்ண்ணே இந்த 2021 அதுக்கு முன்னாடி 2016 இந்த 2 காலகட்டங்களில் பார்த்த மாதிரி இப்போ 2026 இல்லை. அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். அது குறிப்பாக சொல்லப்போனால் 2021 நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு சொல். எய்ம்ஸ் கூட செங்கலை தூக்கிட்டு உதயநிதி போகும்போது அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு. முதல்வர்கள் பின்னாடி வந்து இந்த நீட் தேர்வு ரத்து, ட்ரில்லியனோட பட்ஜெட்டு, அந்த பல விஷயங்களை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சில விஷயங்கள்லாம் வந்து செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுமே அவர் சொல்லும்போது ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விந்தையை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த 8000 கூப்பனோட நிற்கிறாங்க. மாதம் 2000 தருவோம். இந்த 2 தவிர வேறு எதுவும் பேசுகிற மாதிரியே இல்லை. எல்லா தொகுதியிலையும் போயிட்டு இப்போ இவங்களை ஜெயிக்க வச்சுருவீங்களா, ஜெயிக்க வச்சுருவோம். 50,000 60,000 ஓட்டு ஜெயிக்க வச்சுருவோம். அப்போ இவர் அமைச்சர் அப்படின்னு 234 தொகுதியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக வெளியிலும் உள்ளூரமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ காந்தி மெயினா நீங்கள் திமுக கையில் அந்த இதுவே இல்லைன்றதுக்கு உதாரணமா இளைஞர் அணின்னு சொல்லி போராடி பையனுக்கு இவர் வாங்க, அப்பா வந்து சண்டை போட, நீங்களே பார்த்துங்கன்ற மாதிரி திமுக ஒதுங்க. இப்போ அப்பா போட்டி போடுறாரு, பையன் ஒதுங்கிட்டாப்புல. உதயநிதிக்கு நன்றி சொல்கிறாரு, எனக்கு சீட்டு கொடுத்ததுக்குன்னு. தேர்தல் ஆதிக்கம் எப்படி போச்சுன்னு உதயநிதியால் ஒன்றும் பண்ண முடியல. காந்தி பக்கம் பெரிய சப்போர்ட் இருக்குது, தாண்டி போகிற வேலை செய்யும். அதை தாண்டி போய் இப்போ அவர் பண்ணுறாரு. ஆனால் அண்ணன் துரைமுருகனாலேயே ஒழிக்கப்பட முடியாதவர் காந்தி அவர்கள். இப்போ உதயநிதி அவர்களால் ஒழிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா? அப்படிப்பட்ட கட்சியில் அது இப்படி வர்றேன். உதயநிதிக்கு பவர் இல்லைன்ற அதுதான் நானும் சொல்ல வரேன். அவர் துரைமுருகனே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்குத்து வெளிக்குத்து, மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளரை எடுத்து மோடியை விட சிறந்த ஒரு மனுஷன் பிரதமர் இருக்க முடியாது. பொருளாதார ரீதியாக நம்ம நாடு எங்கே போகுது, இவர் இன்னும் உளறிக்கிட்டு இருக்காங்கன்னு காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் பேசுறாரு. அவர் ஒரு இஸ்லாமியர். என்ன காரணம்னு பேசுறாருன்னா, இவங்க திரும்ப திரும்ப வெளியில இருந்து ஆளுநர் கொண்டு வந்து ஜமால் முகமது காலேஜ் உடைய ஓனர் பிள்ளைய கொண்டு வந்து போட்டா காங்கிரஸ்னால தானே, பணக்காரன் பிள்ளைங்க பணக்காரவங்க தானே, தகுதியெலாம் இருக்காது. அவன் எப்படி மக்களுக்கு சேவை செய்வாங்க? அவனுங்க மக்களுக்கும். இங்கே ஒரு தடவை ஜீன சர்பதின்னு ஒரு அம்மா போட்டாங்க ஏடிஎம்கிலேருந்து. அந்த அம்மா வந்த அன்னைக்கு பிரச்சாரப்பா வந்தது தான். அப்புறம் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல. சேப்பாக்கம் தொகுதி. இந்த மாதிரி பலரும் வந்து நீங்கள் திமுகவில் அதிமுகவில் இதெல்லாம் மேல்தட்டுலேருந்து வந்தாலே முடிஞ்சது. இன்னொன்று இன்றைக்கி கட்சி வேலை கட்சி இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. என்ன செய்வேன், இல்லை கிளம்பி அறிவாலயம் போவேன், அப்புறம் கிளம்பி சாப்பிட்டு வந்துடுவேன், அப்புறம் ஜனங்களுக்கு ஏதாவது பிச்சை போடுற மாதிரி ஏதாவது கொடுப்பேன். அது எல்லா டைம்லும் கிடையாது. அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன், கான்ட்ராக்ட் எடுப்பேன், பணம் சம்பாதிப்பேன், ரியல் எஸ்டேட் பண்ணுவது. ஆனால் இந்த இடம் தேர்தல் அறிக்கையில் ஒன்று இல்லாத பிரச்சாரத்தில் சொல்கிறாங்கண்ணே. அதாவது குறிப்பாக உதயநிதி அவர்கள் சொல்கிற வார்த்தை, இங்கே திமுக ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நான் அந்த ஊருக்கு வருவேன் அப்படின்னு எல்லா ஊருக்கும் சொல்லிட்டு வர்றாரு. ட்ரிப்ளிக்கு இங்கே சேப்பாக்கத்துக்கே எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை போனார்னு தெரியல. நம்ம டெல்டாக்காரனாக வந்திருக்கிறேன் நேற்று சொன்னது அவர். டெல்டாக்காரனாக வரணும்னா மழை பெஞ்சி நெல் பயிர் வாடினப்போ டெல்டாக்காரன் எங்கே போனார்? அங்கே போயிட்டு பாதியில் ஓடான்ட்டிங்களா? அந்த பயிரை கூட போய் பாதுகாக்கலையே, பார்க்கலையே. அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வேறு. அவங்க என்ன கொண்டு தான் இங்கே கொடுத்தாங்க, அவங்க பயிர் அங்கேயே கழிஞ்சு போச்சு. அப்போ அப்படினாலும் செஞ்சுக்கலாமா? இது என்னப்பா இது நியாயம்? அந்த அம்மாவுக்கு இடம் சொந்தம் இல்லை, இடம் சொந்தம் இல்லை, இது கெடுத்தாங்க, குத்தகை கெடுத்தாங்க. நீ துணை முதல்வராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இதோட வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. அப்பா கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் ஆக்கிடலாம். அப்போ நீங்கள் இவர் ஒரு சிறந்த நிர்வாகி, மக்களை பற்றி இவர் யோசிக்கிறாரு, கலைஞர் மாதிரியே இருக்கிறாரு அப்படிலாம் உருட்டலாம். ஆனால் நீ இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர் போராட்டம் போட நீ போல எல்லாத்துக்கும் மேலே ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டியது சுறுசுறுப்பு. அவருக்கு நேரன்றதே இருக்காது. இங்கே இவர் இஷ்டத்துக்கு தான் ஜல்லிக்கட்டே ஆரம்பிக்கணும். இங்கேருந்து மதுரை போய்ட்டு வரான், அங்கே ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியே வரதுக்கு 2 ஹவர் நாளாக ஜல்லிக்கட்டு நிற்கும், லேட் ஆகும். இவர் மாசுவதோட வருவாராம். எப்படி பாருங்க பிரச்சாரத்தை அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால் இந்த முதல்ல இந்த அண்ணாமலை ஒரு தடவை சொன்னார், ஞாபகம் இருக்கா, காலை சூரியனை பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் ரைட்டா. இது ஒரு பக்கம் இருக்க. திமுக கூட்டணி கட்சியில் குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ் மேலூரில் வேட்பாளர் யாரும் பார்த்தா காஞ்சிபுரத்தோட எம்பி முன்னாள் எம்பி காஞ்சிபுரம் அவர் அந்த இவர் இருக்காரு சாமிநாதன், இல்லை விஸ்வநாதன். அவருக்கு மதுராந்தகம் தெரியாது அவங்களுக்கு. நான் முன்னாடி நம்ம பேசணும். ஆமாம் நம்ம பேசணும். மதுராந்தகம் தொகுதியை கேட்டு வாங்கணும்னு டெல்லி மேலிடம் செல்வ பிறந்தகை சொல்லுது. அவரு இவர் வர விடக்கூடாதுன்றதுனால, ஏன்னா அடுத்த தலைவராக வர்றது கூட அந்த அளவுக்கு நல்லா செல்வாக்கு இருக்குதான்.
இவரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பண்ணி சீட்டு இருந்தால் தான் நிற்ப, அந்த தொகுதியில் நிற்க விடல, அந்த தொகுதியே வாங்கலை. வேண்டாம். கேட்டால் அவங்க இடத்துக்கு நாங்கள் அப்படி இப்படின்னு உருட்டினோன்னா கடுமையான கோவம் டெல்லி இது. நாங்கள் ஒன்று சொல்கிறோம், நீ உள்குத்து விளையாட்டு விளாட்றியா அப்படின்ட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு. இப்போ மேலூரில் கொண்டு போய் இவரை போடுறாங்க. ஊர்லேயே சம்மந்தம் இல்லாத கொண்டு போய் போட்டால் அங்கே இருக்க ஒத்துழைப்பானா? பயங்கர பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸில் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா, எல்லாரும் ஊர்ல சேர்ந்து எல்லாரும் நாங்கள் வரமாட்டோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நம்ம எல்லாம் கட்சிக்காரங்கிறது வேற, ஆனால் இது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல அவர் கையெடுத்து கும்பிட்றாரு கட்சிக்காரங்களை அவ்வளோரையும். ஐயா வாங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போகலாம், வேட்புமனு தாக்கல் பண்ண போகலான்னு. வாணி தாக்கூர் அவர்களுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இங்கே வந்து இந்த வேட்பாளர் நிப்பாட்டக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. மதுராந்தகம் தொகுதியில் நிற்க வேண்டிய ஆளை கொண்டு போய் இங்கே ஒன்று பாருங்க. சரி, இது ஒன்று. இன்னொன்று, செந்தில் பாலாஜி தம்பி அசோக், அவரை கொல்லைப்புறம் வழியாக திணிக்கிறதா ஒரு தகவல். எப்படி நிற்க வச்சா எதிர்ப்பு வரும். வேட்பாளரை மெயின் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அவர் தான் அடுத்த வேட்பாளராக இருக்கும். இவர் டம்மி வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு முடிவு வரும்போது தான் இந்த தெரியும். மேலூர் தொகுதிக்கார கரூரில். ஓ சரி, அந்த ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. கரூரில் வேட்பாளருங்க, டம்மி வேட்பாளர் இவர். சரி, மெயின் வேட்பாளர் வேட்புமனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அப்போ இவர் தான் வேட்பாளர். ஓ அந்த அந்த இது ரெடி பஞ்சாயத்து ஒன்று தனியாக ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இவர்களுக்கான திருமாவளவன் பேசணும். இந்த குழப்பம்லாம் எங்கேருந்து வருது? ஜெல்லான சொல்லான கூட்டணியில், ஆளுங்கட்சி கூட்டணியில். இன்னும் பலருக்கு எதிர்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக. வாணியம்பாடி வேட்பாளர், நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஜெயிச்சு எம்எல்ஏனா கூட இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தான் எல்லாம், அவர் தான் உங்களுக்கு எம்எல்ஏ, நான் வெறும் டம்மி, இப்படியே பேசினாருங்க. நீயும் டம்மி, நானும் டம்மி, டம்மி டம்மின்னு வாப்பிலையே வடிவில். அந்த மாதிரி வாணியம்பாடி அந்த முஸ்லீம் லீக் வேட்பாளர், நான் ஒன்றுமே கிடையாதுங்க, ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் ஜெயிச்சிட்டா நான் எம்எல்ஏ இல்லை, மாவட்ட செயலர், திமுக மாவட்ட செயலர் தான் எம்எல்ஏ, நான் டம்மின்னு பேசுகிறார். வாஹா, போட்டு கேட்கும்போதே எப்படி ஒரு அழகான ஒரு எம்எல்ஏ. அப்போ பார்த்தீங்களா, அவருக்கு வேற வழி இல்லை, இவங்க வந்து இதாக ஒன்று டாமினேஷன்ஸ். அதனால் அவங்க சின்னத்தில் நிற்காங்க. ஏன் போட்டாங்கன்னா, அவர் வந்து அங்கே முஸ்லீம் ஓட்டு அதிகமாக இருக்கு. அந்த தாவேகாலேருந்து ஒருத்தர் இஸ்லாமிய நிற்கிறாரு, இன்னொன்று ஏடிஎம்கில் செந்தில்குமார் நிற்கிறாரு. அப்போ அந்த முஸ்லீம் ஓட்டு தாவேகா வேட்பாளர் போகக்கூடாதுன்ட்டு முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க. அங்கே வந்து திமுக வந்து அவர் ஒருத்தர் நிற்கணுன்னே அவ்வளோ ட்ரை பண்ணி அவர் முடியல, அந்த மாவட்ட செயலர். அது ஏன்னா திமுகவில் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் அது பாளையங்கோட்டை மட்டும்தான் வச்சுருக்காங்க, இல்லைன்னா செஞ்சி மஸ்தான். இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி கொடுக்கப்பட்ட உபே அப்துல்லா, அவர் நாசர், மொத்தம் 3 பேர் தான் என்னமோ இருக்கிறாங்க, மீதி யாருக்கும் கொடுக்க மாட்டேனே இருக்காங்க. ஏன் அப்படி? அதுதான் ஆதிக்க புத்தி. ஆனால் சிறுபான்மையினருக்கு இப்போ சப்போர்ட்டான கட்சி நமக்கு திமுக. அவங்க சிறுபான்மை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதான் ஆதிக்க புத்தி. 1000 விளக்கு ஹுசேன்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணார், அவர் எதுவுமே பெருசாக பண்ணல, ஒரே ஒருத்தர் கொடுத்து தோத்துறாரு. கண்டிப்பான. தொடர்ந்துன பிரேமலதா அவர்களுடைய பேச்சு நேற்று திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஆதாரத்தை காமிக்கல, நான் ஒரு பெரிய ஆதாரத்தை எடுத்து காமிக்க போகிறேன், பயங்கரமான ஆதாரம். அந்த ஆதாரத்தை எடுத்து காமிச்சோடனே முடிவெடுத்து இருக்கிற ஓட்டு சேதாரம் தான் தூக்கி எப்போவுமே காமிக்கக்கூடிய அதே டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி காமிக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 2024 5 எம்பி சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறேன்னு சொன்னது எடப்பாடியார் அவர்கள் தான், ஆனால் கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நேற்று ஒரு விஷயத்தை ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் உங்களை தானே அவர் ஏமாத்தினாரு. அது மக்களுக்கு எதுக்கு? தேர்தலில் எல்லாம் தான். அப்போ நீங்கள் ஏமாத்தலையா? அங்கே போய்ட்டு 10 சீட்டு வருதுன்னு யார் கூட கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? ஆமாம், இது ஒரு பக்கம் இருக்கனே. விருதுநகரில் வந்து அவர் விஜயபிரபாகரனோட தோல்வியை நெருங்கிட்டு இருக்கும்போது அவர் தான் வெற்றி பெற வேட்பாளராக இருந்தது. தமிழ்நாடு முழுக்க அது பேசமுடும் பொருளாக போயிட்டு இருந்துச்சு. கடைசி சுற்றில் தான் மாணிக் தாக்கூர் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கு பேட்டி கொடுத்த பிரேமலதா அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு சின்ன பையன் ஜெயிக்கிறதுல என்ன இருப்போது, இதில் கூட ஈகோ காமிப்பீங்களா, நீங்கள் கடைசியில் போய் கலெக்டர் மவுண்ட் எல்லாம் நெருக்கினீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சை பேசின பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு இப்படியும் பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கேப்டன் லாரில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்ன ஏமாத்தினாங்க? ராஜ்யசபா ஒன்று தரேன்னாங்க, அவர் சொன்னது வரேன்னா ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் தரேன்னு கூட்டணி. அப்புறம் 2வது கூட்டணி மறுபடியும் நெருக்கிறப்போ இதே இவர் கேபி முனுசாமியும் எஸ்பி வேலுமணியும் ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் அறிவித்தாங்க, தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம், அடுத்த டேர்மில் அவங்களுக்கு தர்றோம். இது இந்த டேர்மில், அடுத்த டேர்மில் 28. அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லை உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருதா? ஜெயிச்சு வாங்குங்களேன். உங்களுடைய சுயநலத்தை ஜனங்கள்கிட்ட வந்து எப்படி சாதாரணமாகறீங்க பாருங்கள். வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரம் சரியில்லைன்றதை துரோகம் கொண்டு போகிறீங்க. அது எப்படி வியாபாரம் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? அது விஜயகாந்துக்கு நீங்கள் பண்ணது என்னது? அந்த கட்சியே இன்னைக்கு சரி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் பண்ணுறது என்ன? ஏன் அந்த எம்பி சீட்டை வாங்கி
பார்த்தசாதி கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்க தம்பிக்கு? ஏன் தம்பி கொடுக்குறீங்க? அதே மாதிரி தான் இவரு துரோகம் பண்ணிட்டாரு. துரோகி பழனிசாமி என்ன பண்ணிட்டாராம், அவினாசி தொகுதியை தனபால் கொடுக்கலையா? என்னென்ன விசுவாசத்தை பத்தி இவர் சொல்றாரு. யாருக்கு? எடப்பாடி விசுவாசமே இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர் சொல்றாரு. யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லைன்னு சொல்லி பார்த்தா டிடிவிக்கு, அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுக்கு, சசிகலா அவர்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லைன்னு. சரி, இவங்க எல்லாத்துக்கெல்லாம் விசுவாசம் இல்லைன்னு. அப்போ முதல்வர் அவர்களுக்கு உருவானதுக்கு காரணமான பலருமே இருக்காங்க. வீரபாண்டியர் அவர்களுடைய ஃபேமிலி இன்னைக்கு என்னவா இருக்கு? இங்க சென்னையில் கும்மிடிப்பூண்டி வேணு அவர்களுடைய ஃபேமிலி என்னவா இருக்கு? சைதை கிட்டு அவர்களுடைய ஃபேமிலி. இப்பெல்லாம் பார்த்தா விசுவாசத்துக்கு பாச்சா எவ்வளோ பேர் சொல்லலாம். அதை விடுங்க. அவங்க கட்சிக்குள்ள அவங்க நடைமுறை எடுத்ததை துரோகின்னு சொன்னா, உங்களை 2019 தாங்கி பிடிச்சி ஒரு அடையாளம் கொடுத்த அந்த மக்கள் நல கூட்டணிக்கு நீங்க என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? ஒன்றும் சீட்டை குறைச்சி இது குறைச்சி அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிறீங்க. வைகோக்கு நீங்க பண்ணதுக்கு பேர் என்னது? ஆமா, ஏன் அவர் 4 சீட்டு அவங்க சின்னத்தில் நிக்க வைக்க வேண்டியதானே? அதுக்கு பேர் நான் துரோகம் தானே? துரோகம் தான். ஒரு கட்சிக்குள்ள நடக்கிறத வச்சுக்கிட்டு துரோகின்னு பேசுறீங்கன்னா, டிடிவியை, ஓபிஎஸ், சின்ன இவங்கள சசிகலா சொல்லணும். அப்போ சசிகலா அதிமுகவுக்கு பண்ணுறது பேர் என்ன? இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு 1000 ஓட்டு பிரிச்சாங்க. அதிமுக தோக்குதுன்னா திமுக ஜெயிக்க தானே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதிமுக துரோகமா திமுக சாதகமா? ஓபிஎஸ் அவருக்கு வாழ்நாள் பூரா அவருக்கு யாராவது அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்யலைன்னா அவர் எந்த முடிவுனா எடுப்பார். ஆமா, உங்களுக்கு யாருக்கும் பாதகமா போய் முடியாது. இவரை கொண்டு வந்து துணை முதல்வராக ஒருங்கிணைப்பார உட்கார வச்ச பாஜகவுக்கு துரோகம் மட்டும் தானே திமுக சேர்ந்திருக்காரு. இவருக்கு துணை முதல்வர் இது கொடுத்து அழகு பார்த்த அதிமுக இவரை வந்து முதலமைச்சராக்கி பல தடவை கொடுத்த ஜெயலலிதாவுக்கும் மற்றவங்களுக்கும் துரோகம் பண்ணி தானே வந்திருக்காரு. நியாயப்படி பார்த்தா சசிகலா கட்சியில் போய் சேர வேண்டியதானே? பாதிக்கப்பட்டோர் கழகம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம். ஏன் திமுக சேர்ந்தீங்க? வாழ்நாள் பூரா சூரியனை எடுத்து இது பண்ணிட்டு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் துரோகம் பண்ணி தானே இவருக்கு சேர்ந்திருக்காரு. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு துரோகின்னு பேசினுக்கிறாரு. செந்தில் பாலாஜி எங்கேருந்து உருவானாரு? இத்தனை அமைச்சர்கள் எல்லாருமே வந்து திமுக சேர்ந்து அவங்க கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இவரு அவரை துரோகின்னு சொல்லுங்கிறாரு. கே சார் அவர்களை பத்தி நேற்று புகழ்ந்து பேசுறாரு. அந்த அண்ணாச்சியை உருவாக்கினது யாரு? அவர் யாரு? அதை நீங்களே மேடையில சொல்றீங்க. இதை தாண்டின ஓபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அந்த தேர்தல் ஆரம்பிக்க முன்னாடி. இப்ப தேர்தலில் இவர் தான் வேட்பாளர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு நவள மாட்டேங்காரு. அவ்வளவுதான், தோல்வி முகத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. கட்சிக்காரன் எப்படி பார்ப்பான்? ஒவ்வொரு தடவையும் அவனையா சேர்ப்பீங்க, அவனுக்கு கொண்டு வந்து வேட்பாளர் ஆக்குவீங்க, நாங்கள் அவனுக்கு வேலை செய்யணும். ஆனால் உங்கள் குடும்பத்து ஆட்கள் மட்டும் நல்லா இருக்கணும். எப்படி போய் அந்த லேயர் அப்படியே இருக்கும். அதனால் அந்த கோவம்லாம் கட்சிக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வெடிக்கும். நான் சொல்கிறேன்னே, தோத்தா பாருங்க என்ன ஆகுது பாருங்க. கண்டிப்பான தாவேக்கான விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ரத்து. வில்லிவாக்கம் டி-நகரில் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்தது. பிரச்சாரம் ரத்து. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. முதல்வர் அவர்கள் காரணம், கமிஷனர் அவர்கள் காரணம், பொதுமக்கள் காரணம், எல்லாரும் காரணம். எங்களை தவிர அதனால எங்களை வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. எங்கள் தலைவர் வந்து பிரச்சாரம் ஆதவ அர்ஜுனா சொன்னார், தேர்தல் ஆணையம் வரட்டும், தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அப்புறம் என் தலைவர் காந்தி போல போவாருன்னார். நீங்கள் எஸ்ஓபியை வச்சு நீ தானே பண்ணுற, தேர்தல் அறிவிக்கட்டும், என் தலைவன் எப்படி போகிறாங்க. இப்போ என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம், எல்லாரையும் காரணம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. தெரியுதா? நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ரோடு ஷோ நடத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் யாராக இருந்தாலும் தடுக்க தான் செய்வாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் தடுக்குது. இவரால் அதை இது பண்ண முடியல. நான் என்ன கேட்குறேன், சென்னையில் 16 தொகுதி இருக்குது. ஒரு நாளைக்கு 3 தொகுதி 4 தொகுதின்னு வச்சுக்கிட்டு ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டு போய் இறங்கி பண்ண வேண்டியதானே? உனக்கு தான் போனால் ஸ்தம்பிச்சிடுதுல்ல. நீங்கள் தான் கூட்டு வர வைக்கிறீங்க. எங்கேயாவது யாரையா கண்டிச்சு திருப்பி அமிச்சாரா? பைக்கில் மோதி விழுறாங்க. ஒருத்தன் வந்து கண்ணாடியில் முத்தம் கொடுக்குறான், அந்த முத்தத்தை எடுத்துக்கிறாரு. என்ன தலைவனா நீ? என்ன ஒரு கட்டம் மேலே போய் தர்பூசணியை தூக்கி வீசுற அளவுக்கு போயிட்டாங்க. தூக்கி உள்ள போட்டு தானே பண்ணிருப்பீங்க. அழகாக வச்சு அப்படி போடுறான் தர்பீஸை. அவன் பேஸ்கெட் பால் பிளேயரா இருப்பான். ஆமா, பாண்டிச்சேரி வெடிகுண்டுக்கு பேர் போனது உள்ள போட்டு தானே பண்ணி என்னத்துக்கு? 1 லட்சம் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள். அப்போ இவர் வந்து இந்த மாதிரி விவகாரங்களில் பைக்கை வர வைக்கிறது, பைக்கிங்களை கூட வைக்கிறது, இந்த ரோட் ஷோ பண்ணுறது எல்லாம் பண்ணியிருந்தனால தான் பிரச்சனை. திரும்ப அதே தான். இப்போ சென்னையில் முக்கியமான இடத்துல பிரச்சாரம் பண்ண போறீங்க, மேடை போடுங்க. மேடை பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும், வேட்பாளர் கொண்டு போய் ஹெலிகாப்டர் இருக்குங்க, போய் பேசிட்டு ஏறுங்க. இன்னொரு இடத்துல அது பண்ணுங்க. நீங்கள் சென்னையில் மட்டும்தான் ஹெலிகாப்டர் இறங்கிறதுக்கு மற்றதுக்கு பிரச்சனை. நீங்கள் சென்னை தானே உங்களுக்கு கிரவுண்டுக்கு பஞ்சமே இல்லை. அங்கேருந்து காரில் வாங்க. நீங்கள் என்ன தான் ரோட் ஷோ செட் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். இல்லைன்னா வேட்பாளர் பக்கத்தில் நிப்பாட்டினா மற்ற கட்சியோட வேட்பாளருக்கு ஓட்டு கேட்குறாரு. அது என்ன செய்யறது? என்ன பண்ணுறது? அவரு பிஜேபி வேட்பாளர் எழுதி கொடுக்குறவங்க அப்படி எழுதி கொடுத்துட்டான். அப்போ இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறது ஒரு நோக்கம் இல்லை. அந்த ஆட தெரியாத மேடை கொண்டான்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். தன்னை காமிக்கிறதுக்கு மட்டுமே அந்த வேலையை ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. வெளியே போக மாட்டேங்காரு. ஃபுல்லாகவே அங்கேயே தான் இருக்காரு. சொன்னா
அப்படியே மடக்கிடுவாங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர் அதே இடம் தான். ஆமாம், அங்கேயும் அங்கேயும் என்ன பெரிய நட்சத்திர பேச்சாளரா அவர். இல்லைன்னா அவர் 1972 77 ஆரம்பித்துக்குள்ள, ஆனால் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா கிளம்புங்க. அது ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் பரவாயில்லண்ணே. நேற்று ஓட்டு கேட்க போகிற இடத்துலையும் அதே தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தெரிஞ்சது அது ஒன்று தான். நம்ம புசிக்கு தெரிஞ்சுனாது இப்போ தொகுதி, வட்டம், பகுதி, மாவட்டம், பேரூராட்சி இப்படி ஒன்று சொல்லுவார் தெரியுமா, எல்லா இதுலேயும் சொல்லுவார். அவங்களும் தெரிஞ்சதை சொல்லிடுறது, அவ்வளோதான். அதை வச்சு ஓட்டிட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இறுதியான இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலோட போர் அது வந்து இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னு கிளைமேக்ஸ். ஏங்க சும்மா இருங்க. 48 மணி நேரம் நாளைக்கு அவர் மறுபடியும் மாற்றிடுவார், இன்னும் 10 நாள் கொடுப்பாரு. மாற்றிடுவார். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டாக் நடந்திருக்குண்ணே 2 பக்கமும். அதில் குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஈரான் சைடில் பண்ண அட்டாக்கு F-15 விமானத்தை வந்து அடிச்சிருக்காங்க. நேற்று மட்டும் 4 விமானமும் என்னமோ அடிபட்டிருக்கு. மொத்தம் 7 விமானங்கள் அமெரிக்காவோட விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கு மொத்தம். அதே மாதிரி ஈரானோட எனர்ஜி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இதில் வந்து பந்தர் இமாம் பெட்ரோல் காம்ப்ளெக்ஸ் அதை கம்ப்ளீட்டாக வந்து தரமட்டமாக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய லெவலில் வந்து பெட்ரோலோட இது விஷயங்களில் பாதிக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் வந்து IRGCயோட ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள சுலைமானி அப்படிங்கிற ஒரு ஹெட் ஆப்ரேஷனோட ஃபேமிலி அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்கள கைது செய்திருக்காங்க. சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ஆரக்கல் இடங்களை அந்த ஆஃபீஸை ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல்லையும் வந்து பல அட்டாக்குகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து நம்ம யூரோப்பியன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் எமர்ஜென்சி லோன் அப்படின்னு சொல்லி ஒரு லோனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரான்ஸோட மேக்ரன் அவர் கொடுக்குறாரு. நேற்று வந்து இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இனி அவங்களுடைய கம்பெனி அதுக்கு கேஸ் சப்ளை கண்டினியூஸாக வேணும்னு சொல்லி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. நேற்று ட்ரம்ப் வெளியே வரல, அவர் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பரபரப்பு உருவாக்கி விட்டு அவருக்கு ரிப்புங்கிற ரெடி பண்ணிட்டாங்க, கட் அவுட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி 48 மணி நேரம் கொடுத்துருக்காரு. நாளைக்கு 8 மணியோட முடியுது. எப்படி பார்க்குறீங்க? போர் கண்டினியூ ஆகுமா அல்லது முடிவு பெறுமா? சனிக்கிழமை ஒன்று அறிவிச்சார், பங்கு சந்தை ஏறிச்சு. இன்றைக்கி அறிவிச்சார், இறங்கிச்சு. நாளைக்கு மறுபடியும் வேறு ஏதாவது இது பண்ணுவார். இதில் என்னென்னா, நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயும் பாருங்கள், அதிக சேதாரம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அதிகம், ரொம்ப அதிகம்ண்ணே. இவனுக்கு அந்த பெட்ரோல் செக்டார் மட்டும். அதனால் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அவன்கிட்ட இருக்கிற மெசைலு மற்ற விஷயங்கள் இந்த இவங்களாம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக இந்த அமெரிக்கா ஆதரவுக்கு பேசினவரே நேற்று போட்டார் 4 விமானங்கள் காலி அப்படின்னு. அப்போ இதுதான் யதார்த்தம். நேற்று ஜோர்டானில் மட்டும் 215 மிசில்ஸ் வந்து விழுந்திருக்கு, பேலஸ்டிக் மிசில்ஸு. துபாயில் வந்து பார்த்திங்கன்னா 23 பேலஸ்டிக் மிசில்ஸ் வந்து விழுந்திருக்கு. தடுத்த செதறல்களில் அடி விழுந்திருக்கு. ஆரக்கலோட இது இன்டர்செப்டர் மூலமாக அடிச்சு ஆரக்கல் ஆஃபீஸு. என்ன விஷயம்னா, இப்போ நேற்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதிக அளவு ராணுவ வீரர்களை இறக்கி தாக்கி பிடிக்க போகிறாங்கன்னு. எங்கே போகுங்க இவங்க எல்லாருமே? நான் திரும்ப சொல்கிறேன், அங்கே பூகோள நிலையை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருந்திருந்தால் ஈரானை முடிச்சு விட்ருவோம் அமெரிக்கா. எப்போவும் முடிச்சிருப்பாங்க. முடியாததுனால தான் ஐன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைண்ணா, இதுலேயே நம்ம கமெண்ட்ஸில் கூட அந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு கேள்வி நம்மளே கேட்போம்ண்ணே. போர் எதுக்கு தொடங்கினாங்க அமெரிக்கா? அதுக்கு காரணம் வேணும். இப்போ போர் எதுக்கு முடிக்கணும்? ஹார்மோஸை தர, அப்போ தான் போரை முடிப்பேங்கிறானே. என்ன சொல்கிறேன், போர் தொடங்கினது அவங்களே சொல்லிட்டோம். போர் தொடங்கினது வந்து அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போவே அவனே சொல்லிட்டான், ஏண்டா என்கிட்ட அதுக்கான அந்த ஏற்பாடு இல்லை. அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா அதுக்கு வேறு சில இதெல்லாம் பண்ண வேணும். அது நாங்கள் 80% வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லைன்னு உலக நாடுகளுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனாலும் வம்படியாக இந்த ஓனாய் ஆட்டுக்குட்டியை சொல்லுமா, உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு. என்ன ஏன்பா சாப்பிட போகிறேன்? நீ இந்த குளத்தை கலக்கிட்ட. நான் எங்கே கலக்கணும்? தண்ணியே குடிக்கலையே. குளம் தண்ணி கலங்காமல் தான். நீ இல்லை, உங்கள் மூதாதையெல்லாம் கலக்குனதுக்காக ஒன்றை சாவடிக்க போகிறேன். இந்த மாதிரி நாய் அடிக்கணும்னா காரணத்தை கற்பிச்சுக்கணும்னா காரணத்தை கற்பிச்சுக்கிட்டு இவர்களே உருவாக்கிக்கிட்டு அடித்தாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு, எங்களை அவங்க தாக்க முனையிறதா எங்களுக்கு தகவல் வந்தது, முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அடிக்கிறோம். இப்போ 2 பேருமே அங்கே ஒன்றுமே இல்லைன்ற. ஒன்றுமே இல்லைன்னா விட்டு போயேன். F-15 அடிக்கான். இந்த ஈரான் அந்த அதிகாரி கூட அவங்க கூட சொல்லியிருக்காப்புல, இந்தியாவுக்கான ஈரான் தான் அவன் சொல்லியிருக்காப்புல. நீ வம்படியாக தேவையில்லாமல் பண்ணி இதாகிடுச்சு. யாராவது பேசி இந்த இதை நிப்பாட்டுற வழியை பாருங்கள். இதில் என்ன கொடுமையான மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, பாகிஸ்தானுக்கு UAE கொடுத்த கடனை திருப்பி உடனே கட்டுங்கன்னு சொல்லிட்டு சவுதி வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. உடனே எங்களுக்கு இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் நீ கதறிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு உண்டான விஷயங்களை பாதுகாப்பாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது மக்களுக்கு புரிஞ்சு ஸ்பிளிட் மென்டாலிட்டி இருக்குது. என்னன்னா, இந்தியா ஈரான் கூட உறவாக இருக்குது. இன்னைக்கு கூட ஜெய்சங்கரும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்காங்க. நம்ம வந்து 2019க்கு பிறகு 7 ஆண்டுகள் கழித்து இந்த ட்ரம்ப்பே அவர் அறியாமல் போட்ட அந்த விலக்கை வச்சு
ஈரான்கிட்டே பெட்ரோல் வாங்குறோம். வாங்குறோமா 7 ஆண்டுக்கு பிறகு பெட்ரோல் கப்பல் எல்லாம் வருது. அதிகப்படியான கப்பல்கள் வந்து விட்டது. வளைகுடா இது அந்த அந்த இதை விட்டு ஆர்மஸை தாண்டி நம்மளுக்கு கப்பல்லாம் வந்துடுச்சு. நமக்கு அந்த பாதுகாப்பு இன்னும் 3 கப்பல் இருக்கா, ஆமா இருக்கு. அதுவும் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இதாக இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பிளிட் மென்டாலிட்டி உள்ளவங்க நமக்கு யார் உதவுறான், நம்ம உதவுறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் நியாய அநியாயமும் பார்க்கறதில்ல. நம்மளுடைய பழைய அதே மென்டாலிட்டியில் அமெரிக்கா இஸ்ரேல்னா நல்லவர்கள். ஒரு நாட்டையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம் எப்படி நல்லவனா இருக்கும். அதுவும் நீங்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் இஸ்ரேலை பற்றி கேட்டு பாருங்க. அமெரிக்கா அதோடைய ஆதிக்கம் நம்மளெல்லாம் வேற வழி இல்லாமல் விட்டு வச்சிருக்கான். இல்லைன்னா நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவான். நம்மளை எதுவுமே பண்ண முடியலனாலும் விட்டு வச்சிருக்கான். சில பேர் இந்த கத்தி தூக்கி சுற்றிட்டு இருப்பான், யாரையா போய் அடிப்பான். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிறவன் நின்னா வச்சிங்கன்னா அவன் கிட்ட வந்துட்டு கம்முன்னு போயிடுவான். அடிக்க மாட்டான், அடிச்சா அடி திருப்பி அடிச்சிடுவான். இந்த ஊழல இந்த தண்ணி அடிச்சிட்டு இருக்கவன் சில பேர் பண்ணிட்டு இருப்பான், அலப்பல் பண்ணுவான் பார்த்தீங்களா. அவனுக்கு தெரியும், ஆனால் நம்ம தண்ணி என்ன பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஏப்பா சாப்பையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஐநால இவங்க கொண்டு வந்த ஸ்கீமையே அவங்களால செல்லுபடி பண்ண முடியல அமெரிக்காவால். ரஷ்யாவும் சைனாவும் வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கீமே வந்து வாபஸ் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க ஈரானுக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது இது என்னன்னு இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னி வரைக்கும் பாருங்க. இப்போ ஹார்மோஸை திறந்தா போற நிறுத்துவாங்கிறான். என்னையா கணக்கு இது? ஹார்மோஸை மூடியா இருந்துச்சு. ஹார்மோஸை யாரும் ஏன் மூட நிலைமை வந்துச்சு? வாரனால முடிச்சு. இப்போ ஏன் வார நிறுத்துற ஹார்மோஸ் வரக சொல்கிறேன்? இதுதானே, இது புரியவே இல்லை. நம்ம திராவிட மாடல் 2.0 அங்கதான் போல நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால உன் பையனுக்காக பங்கு சந்தை ஏத்திரா இருக்குது, டெய்லி அறிவிப்பு பாருங்க. 48 மணி நேரம் சொன்னால 10 நாள் டைம் கொடுத்தான். ஆமா, இப்போ நாளைக்கு பாருங்க இன்னொரு 5 நாள் டைம் கொடுப்போம். டைம் கொடுத்து பங்கு சந்தை மறுபடியும் ஏறும். இந்த படத்துல வர்ற மாதிரி தான் 48 மணி நேரம் உனக்காக வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். அது மாதிரி அப்போது மிக்க நன்றி தான் நேரத்தையும் கருத்து.